வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி கல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஏன் சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்கிறோன்னா, சப்பாத்தி போல் தட்டையான வடிவத்தை கொண்டிருக்கிறதுனால தான் இது சப்பாத்தி கல்லி அப்படின்ட்டு இது சொல்கிறாங்க. இது ஒரு வறண்ட நில தாவரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிக வெப்பத்தை தாங்கி தண்ணீரின்றி வளரக்கூடிய ஒரு தாவரம். இலைகளுக்கு பதிலாக தண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா சதைப்பற்றோடு காணப்படும். இதை பாருங்கள், இதோட தண்டுகள் சதைப்பற்றோட காணப்படும். பச்சை நிறத்தில் இருக்கும். சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். தண்டுகளோட மேலே 2 வகையான முட்கள் காணப்படும். ஊசி போன்ற பெரிய முள் இருக்கும். இன்னொன்று மிக நுண்ணிய சிறிய முட்களும் காணப்படும். அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிறிய முட்களும் இதில் காணப்படும். பார்த்தா தெரியும். சப்பாத்தி கல்லி பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேர்கள் பாருங்கள், நிலத்தோட மேற்பரப்பில் குறைந்த ஆழத்தில் செல்லும். ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய வலுவான வேர் அமைப்பு இதில் இருக்கும். அதே போல் பூக்கள் தண்டுகளோட ஓரத்தில் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் பார்த்திங்கன்னா பூக்கள் இதில் காணப்படும். பழங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் உதிர்ந்த பிறகு சதைப்பற்றுள்ள முட்டை வடிவ பழங்கள் இதில் உருவாகும். பாருங்களா, ஒரு பழத்தை பாருங்கள். இப்போ பழம் பழுத்து அப்படியே ரோஸ் கலராக இருக்குது பாருங்கள். நல்லா பழுத்துட்டா இது சிவப்பு அல்லது ஊதா நிறத்தில் பழம் இருக்கும். அதில் பாருங்கள், மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூ பூத்து அப்படியே மொட்டு அப்படியே மேலே இருக்குது பாருங்கள், பிஞ்சு. அப்போ இதுதான் சப்பாத்தி கல்லி. இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே க்ளவுஸு இல்லை ஏதாவது துணி அதை வச்சுக்கிட்டு தான் அதை பறிக்க முடியும். பறித்த பின்பு நம்ம என்ன பண்ணால் ஒரு கரடுமுறான ஒரு பாறை அல்லது தரையில் போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா முள் போயிடும். நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா தொண்டையில் சிக்கி நம்மளுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இதை பறிக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை பறிக்கணும். அப்படியே காய் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ தரையில் போட்டு நல்லா தீர்த்தணும் அப்படின்னா, தேய்ச்சோம் அப்படின்னா அது முள் போயிடும். அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள தோலை கத்தியை வச்சு அதை வெட்டி உள்ள உள்ள சதைப்பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சாப்பிட்லாம். அப்போ சப்பாத்தி கல்லி பழம் அப்படின்னா ரொம்ப சத்து, அதிகமான சத்து இதில் இருக்குது. அதில் சப்பாத்தி கல்லி பழத்தில் நார் சத்து, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைஞ்சி இருக்குது. இந்த பழத்தில் என்ன, இதோட பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்ன குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்தும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. சோடியம் அளவு இது குறைவாக இருக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்கும். கெட்ட கொழுப்பை பொதுவாக இது குறைக்கும். செரிமானத்தை மேம்படுத்தும். உடல் பருமனை பெரிதும் குறைக்கிறதுக்கு இது உதவி புரியும். சப்பாத்தி கல்லி பழத்தில் பீட்டா லைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி புற்றுநோய் செல்கள் உருவாகுதை தடுக்கும். அதே போல் பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டிகள், மாதவிடாய் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நீக்கும். அதே போல் குழந்தை இன்மை, ஆண்மை குறைபாடு போன்றவற்றை இது நீக்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டு வந்தால் குழந்தை சிவப்பாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த குங்குமப்பூ இப்போ எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல் சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை சிவப்பாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அளவுக்கு சப்பாத்தி கல்லி பழம் சிவப்பு நிறத்தில் அதோட சாயம் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே நல்ல சத்துக்கள் கிடைக்கும். ஆகவே சப்பாத்தி கல்லி பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சப்பாத்தி செடியோட நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சப்பாத்தி கல்லி செடியில் இலை கிடையாது. அதை இலையோட பணியை தான் தண்டு மேற்கொள்ளுது. இலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலைகள் தான் முட்களாக இதில் மாறி இருக்குது. ஆகவே நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம் மக்களே.